ஜியோ பாலிடிக்ஸ் பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனுடைய விவகாரம் வந்து வருஷக்கணக்காக போயிட்டு இருக்குது. அது ஆதி காலத்துலேருந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அதுக்கு நிறைய நாடுகள் ஃபஸ்ட்டு எதிர்ப்பு தெரிவித்தவங்கெல்லாம் இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது முக்கியமாக பிரிட்டன், யூரோப்பிய கண்ட்ரிகள் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தனி நாடாகவே கொடுத்துடுங்க, இருக்கக்கூடிய இந்த போரை வந்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது இது எப்படி பார்க்குறீங்க? உலக அரசியல் எதை நோக்கி போகுது? இது நன்மை தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாலஸ்தீனத்தினுடைய ஆதி காலம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, இந்த வரலாறு தெரிஞ்சிங்கன்னா தான் இப்போ நடக்கக்கூடிய எல்லா கூத்துகளுமே எளிய மக்களுக்கு ஈஸியாக புரியும். 1988 பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்தவங்க நம்ம இந்தியா உட்பட. அப்போ ஒரு சில யூரோப் கண்ட்ரிகள் மதத்தை பூச்சின்னு தொங்கின்னு இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கக்கூடியவங்க தான் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கணுன்ற பேரில் ஒரு மனிதாபிமானமற்ற செயலில் இவங்க அமைதி காத்தாங்க. பிச்சைக்காரர்களா உலக நாடுகளை எங்கேயுமே சேர்த்துக்காம அடித்து துரத்தப்பட்ட சமுதாயமாக ஒரு இனமாக இருந்தவங்க தான் இந்த யூத இனம். இந்த யூத இனத்துக்கு பிச்சை போட்ட பெரு முதலாளிகள் தான் பாலஸ்தீனர்கள். ஆதியிலிருந்து எடுத்தாலுமே உலகத்தில் யூதர்களுக்கு நாடே கிடையாது. இந்த இடம் எனக்கு சொந்தமானது அப்படின்னு யூதர்கள், அதே இடம் எனக்கு சொந்தமானது புனிதமானது இஸ்லாமியர்கள், அதே இடம் எனக்கு புனிதமானது கிறிஸ்தவர்கள். இந்த 3 பேருமே ஒரு இடத்துல போயிட்டு நிற்கிறாங்க. ஆனால் அப்போ ஆபிரகாம்ன்றவர் எங்கே தோன்றினார்? அவரோட தோற்றம் எங்க? கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கடவுளால் அடையாளம் காட்டப்பட்டவர், கடவுளால் தனி நாடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் பைபிளில் எழுதி வச்சு இவங்க பேசுகிற மாதிரியான ஒரு வார்த்தைகள். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், இரட்டை சுடுகாடு இருக்குது. எங்களை மாதிரி இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி சுடுகாடு, இந்துக்களுக்கு தனி சுடுகாடு இருக்குது. ஆனால் எந்த சுடுகாட்டிலேயே நம்ம பணத்தை கட்டி போயிட்டு பணத்தை இடத்த வாங்கி நம்ம அனுமதிக்கிறோமா? ஆனால் ஆபிரகாம் மனைவி சாராவுக்கு ஆபிரகாம் இத்தியர்கள்கிட்ட பணத்தை கொடுத்து வாங்கின ஒரு கல்லறை தான் அந்த இடம், இந்த புனிதமாக இன்னைக்கு கருதக்கூடிய. ஆபிரகாம் எகிப்துக்கு போகும்போது எகிப்தில் இராணுவம் இருந்திருக்குது, விவசாயம் செழித்தோங்கி இருந்திருக்கிறதா வரலாறு சொல்லுது. எப்படி நாம் இந்தியாவில் இருந்துன்னு பிராமணர்கள் சொல்லக்கூடிய எல்லா கட்டுக்கதைகளையும் கேட்டு 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 புராணத்தை எல்லாம் வரலாறுன்னு சொல்லக்கூடிய இந்த இழிவை கேட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி உலக அளவில் வெறும் புராண கதைகள், புழுகு கதைகள், இல்லாத விஷயத்தை எழுதி வச்சுட்டு இது ஒரு புனித நூல், இது ஒரு புனித நூல், இது ஒரு புனித நூல். எந்த புனித நூலாலும் எந்த காலத்திலையுமே எந்த மக்களுக்குமே பிரயோஜனம் இல்லை. இதுதான் வரலாறு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய உண்மை. 65,000 பேருக்கு மேலே இன்னைக்கு குழந்தைகள் உட்பட, பெண்கள் உட்பட, நோயாளிகள் எல்லாருமே செத்து போயிருக்கிறான். இவங்க வணங்கக்கூடிய அந்த அல்லாஹ்வை காப்பாற்றக்கூடாதா? அல்லது கொல்றான அந்த கொலைக்காரனுங்க அவனுங்க வணங்கக்கூடிய அந்த யெகோவான்ற ஒரு கடவுளாவது அந்த நெதன்யாகுனுடைய இதயத்தையாவது கொஞ்சம் சேர்த்து வைக்கக்கூடாதா? முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போரை விட மோசமான போர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மதத்தினால் நடந்த போர் தான். சிலுவை போர்லாம் 7 வருஷம் நடந்த போர்லாம் இருக்குது. அதில் ஒரு 12 குடும்பம் வருது. அந்த 12 பேருமே ஒரே அண்ணன் தம்பி தான். அந்த யாக்கோப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். இந்த யாக்கோப்பு தான் இந்த உலகத்தினுடைய எல்லா சிக்கலுக்குமே அடிப்படையான பிரச்சனையாக இருக்கிறது. ஒட்டு மொத்தமாக இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாட்டை இன்னைக்கு இது உலக நாடுகள் எல்லாமே எப்படி நம்ம வந்து இவெல்லாம் ஏன்டா இருக்கிறான், இந்த நாடே இல்லாமல் போனால் கூட போதும்ன்ற அளவுக்கு தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் நினைக்கிறான். இன்னைக்கு இந்தியாவில் சேட்டுங்க, மார்வாடிங்க எப்படி நம்ம மக்களை சுரண்டி எடுக்கிறாங்களோ, பிராமணர்கள் எப்படி சுரண்டி எடுக்கிறாங்களோ, அந்த மாதிரி எகிப்து நாட்டில் இவன் வட்டிக்கு விட்டு எல்லாத்தையும் சுரண்டி எடுக்கிறான். அதுக்கப்புறமா அந்த எகிப்து மன்னருடைய வாரிசுகள் வருவாங்களே, அதில் ஒரு வாரிசு வரான், நேர்மையான மன்னன். இங்கே இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவான மாதிரி அரசியல் சாசனத்தை எப்படி உருவாக்கி இந்த அடிமைகள் எல்லாம் எல்லாருக்கும் உரிமைகள் எல்லாருக்கும் சமம்ன்ற மாதிரி கொடுத்தாரோ, அந்த மாதிரி எகிப்தில் ஒரு மன்னன் வரும்போது அப்போது என்ன புரியுதுன்னா, உண்மையிலேயே கடவுளால் சபிக்கப்பட்ட ஒரு இனம் இருக்குதுன்னா உலகத்திலேயே அது முதல்ல யூத இனம். நாம் பார்த்துருக்கக்கூடிய யூதர்களை 2ஆம் உலகப் போரில் ஹிட்லர் எப்படி கொன்னார்? ஏன் கொன்னார்? இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து யூத இனம் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாரு.
நாங்கள் தான் அந்த உலகத்திலே உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற இங்கே பிராமணர்களுக்கு என்னென்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்குதோ இது எல்லாமே இந்த இருக்கு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க விசிக கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் திரு நீல சந்திரகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ ஜியோ பாலிடிக்ஸ் பத்தி நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீனுடைய விவகாரம் வந்து வருஷக்கணக்காக போயிட்டு இருக்குது. அது ஆதி காலத்துல இருந்து ஒரு பிரச்சனையாவே இருக்குது. அதுக்கு நிறைய நாடுகள் ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு தெரிவிச்சவங்கெல்லாம் இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது முக்கியமா பிரிட்டன், யூரோப்பிய கண்ட்ரிகள் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தனி நாடாவே கொடுத்துடுங்க, இருக்கக்கூடிய இந்த போரை வந்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இது எப்படி பாக்குறீங்க? உலக அரசியல் எதை நோக்கி போகுது? இது நன்மை தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் ஆதியிலிருந்து அப்படின்றீங்க. இந்த ஆதின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஆரம்பம். ஏதாவது காலம் பீரியட் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பாலஸ்தீனத்தை பற்றி. பாலஸ்தீன பிரச்சனை ஆதி காலத்துலேருந்து நடக்குது அப்படின்றீங்க. இப்போ இலங்கை பிரச்சனை, இந்த வார்த்தை வந்து அதுக்கு பொருந்துமானா பொருந்தாது. ஆதி காலம் அப்படின்ற அர்த்தத்துக்கு இல்லை. ஆதியிலிருந்து இலங்கையினுடைய உருவாக்கத்துல தமிழர்கள் தான் அங்கே இருந்தவங்க. ஆனால் பாலஸ்தீனத்தினுடைய ஆதி காலம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு தெரிஞ்சிங்கன்னா தான் இப்போ நடக்கக்கூடிய எல்லா கூத்துகளுமே எளிய மக்களுக்கு ஈஸியாக புரியும். ஜியோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எப்போ 2ஆம் உலகப் போர் முடிவு வந்து ஐநான்னு ஒரு சொம்பு எடுத்துன்னு வந்து பெருசாக வச்சாங்களோ அப்போவே உலகம் முழுக்க ஜியோ பாலிடிக்ஸ் ஒன்று உருவாயிடுச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய நாடுகள் நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆஸ்திரேலியா, கனடா, பிரிட்டன், ஸ்பெயின், இன்னும் ஒரு சில நாடுகள் கொடுத்துருக்குறாங்க. எல்லா நாடுகளும் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. எல்லா நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிக்க சப்போர்ட் பண்ணாத கண்ட்ரிஸ் இப்போ ஒரு சில பேரும் யூரோப்பிய கண்ட்ரிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில கண்ட்ரிகளை கொடுத்துருக்காங்க. அப்போ ஏற்கனவே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இருந்த நாடுகள் எத்தனை? ஆதரவா ஃபர்ஸ்ட் இந்தியா உட்பட உலகத்துல 144 நாடுகள் அவங்க ஆதரவு தெரிவிச்சு இன்னைக்கு 38வது வருஷம். 1988லயே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க நம்ம இந்தியா உட்பட. அப்போ ஒரு சில யூரோப் கண்ட்ரிகள் மதத்தை பூச்சின்னு தொங்கின்னு இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கக்கூடியவங்க தான் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறன்ற பேரில் ஒரு மனிதாபிமானமற்ற செயலில் இவங்க அமைதி காத்தாங்க. இந்த நடுநிலை அப்படிங்கிறது எவ்வளோ கொடூரமானது அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். ஆனால் அந்த பாலஸ்தீனம் தான் ஒரு காலத்தில் நாடு இல்லாத அகதிகளாக, பிச்சைக்காரர்களாக, உலக நாடுகளை எங்கேயுமே சேர்த்துக்காம அடித்து துரத்தப்பட்ட சமுதாயமாக ஒரு இனமாக இருந்தவங்க தான் இந்த யூத இனம். இந்த யூத இனத்துக்கு பிச்சை போட்ட பெரும் முதலாளிகள் தான் பாலஸ்தீனர்கள். இல்லைன்னா உலகத்தில் அவங்களுக்கு நாடே கிடையாது. ஆதியிலிருந்து எடுத்தாலுமே உலகத்தில் யூதர்களுக்கு நாடே கிடையாது. அவங்க குறிப்பிடக்கூடிய பைபிள் பிரகாரம் எடுத்து பார்த்தா கூட யூதர்களுக்கு நாடே கிடையாது. இப்போ ஆதி அப்படிங்கிற வார்த்தையில் அவங்களுடைய பைபிள் ஆதி ஆகமத்திலிருந்து நீங்கள் எடுத்தீங்கனாலுமே அவங்களுடைய சந்ததிகள் இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாக இந்த இடம் எனக்கு சொந்தமானது அப்படின்னு யூதர்கள், அதே இடம் எனக்கு சொந்தமானது புனிதமானது இஸ்லாமியர்கள், அதே இடம் எனக்கு புனிதமானது கிறிஸ்தவர்கள். இந்த 3 பேருமே ஒரு இடத்துல போயிட்டு நிற்கிறாங்க. அந்த ஒரு இடம் எதிரானா ஆபிரகாம் அப்படிங்கிற அந்த மனிதனுடைய இடம், கல்லறை, அவருடைய மனைவி சாராவினுடைய கல்லறை. அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி அந்த மலைக்கு போய் நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்போ ஆபிரகாம்ன்றவர் எங்கே தோன்றினார்? அவரோட தோற்றம் எங்கே? கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கடவுளால் அடையாளம் காட்டப்பட்டவர், கடவுளால் தனி நாடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் பைபிளில் எழுதி வச்சு இவங்க பேசுகிற மாதிரியான ஒரு வார்த்தைகள். இப்போ நம்ம இப்படி பேசுகிறதுனால கிறிஸ்தவர்கள் எல்லாருமே வந்து என்ன இவங்க விசிகக்காரங்க வந்து இப்படி பேசுகிறாங்கன்ற நினைக்கக்கூடாது. என்னென்னா இருக்கக்கூடிய வரலாறு நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா தான் உண்மையான ஒரு மனித சமுதாயத்தை, ஒரு மனித நேயத்தோட அணுகுமுறையக்கூடிய ஒரு எண்ணம் ஒரு நமக்குள்ளே ஏற்படும். அப்போ ஆபிரகாமினுடைய தோற்றம்னு பார்த்தீங்கன்னா மெசபொட்டாமியா, இப்போ இருக்கக்கூடிய ஈராக், இதுதான் ஆபிரகாம் பிறந்தது. நீ அங்கே தானே போய் கொண்டாடணும். என் பாட்டன் முப்பாட்டன் 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் மெசபொட்டாமியாவில் தான் பிறந்தாரு, எனக்கு மெசபொட்டாமியா தானே என் நாடுன்னு கேட்க வேண்டியது தானே.
இப்போ இருக்கக்கூடிய ஈராக்கா இல்லை. அங்கேருந்து பஞ்சம் பழைக்க போனது இதே ஆபிரகாம் எகிப்து. அந்த எகிப்தை போய் உரிமை கொண்டாட வேண்டியதானே? இல்லை. அப்புறம் எங்கே தான் நீ எப்படி இஸ்ரேலை கொண்டாடுறீங்க? இஸ்ரேலில் போயிட்டு அங்கே இருந்த அந்த காலத்தில் இருந்த ஒரு இனம், வேற இனம், அவங்கள வந்து ஹித்தியர்கள்னு சொல்லுவாங்க. ஹித்தியர்கள் அப்படின்ற ஒரு இனம். அந்த இனம் மக்கள்கிட்ட தான் போயிட்டு தான் மனைவி இறந்துட்ட பிறகு அந்த இறந்த உடலை அடக்கம் பண்ணுறதுக்காக காசு கொடுத்து ஒரு இடத்த வாங்குறார் ஆபிரகாம். சொந்த நாட்டுக்காரன், நீ வாங்குவியா அது மாதிரி சுடுகாட்டில் இடம் வாங்குவியா? இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், ரெட்டை சுடுகாடு இருக்குது. எங்களை மாதிரி இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி சுடுகாடு, இந்துக்களுக்கு தனி சுடுகாடு இருக்குது. ஆனால் எந்த சுடுகாட்டிலேயே நம்ம பணத்தை கட்டி போயிட்டு பணத்தை இடத்த வாங்கி நம்ம அனுமதிக்கிறோமா? இல்லை. ஆனால் ஆபிரகாம் மனைவி சாராவுக்கு ஆபிரகாம் இத்தியர்கள்கிட்ட பணத்தை கொடுத்து வாங்கின ஒரு கல்லறை தான் அந்த இடம், அந்த புனிதமாக இன்னைக்கு கருதக்கூடிய அந்த இடம். அப்போ ஆபிரகாம்ன்றவர் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இதெல்லாம் வந்து மத நம்பிக்கையாக இருக்கட்டும் ஒரு புறம். ஆதியிலிருந்து நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு முன்னாடியே இங்கே பல பேரரசுகளாக இருந்திருக்கிறாங்களே. ஆபிரகாம் எகிப்துக்கு போகும்போது எகிப்தில் இராணுவம் இருந்திருக்குது, விவசாயம் செழித்தோங்கி இருந்திருக்கிறதா வரலாறு சொல்லுது. ஆபிரகாம் பிறக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடியே ஷார்கான் அப்படிங்கிற உலகத்தினுடைய முதல் பேரரசனுடைய தோற்றம் மெசபொட்டேமியால இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இவங்க எப்படி தான், எந்த அடிப்படையில் இவங்க வந்து இந்த உலகத்துக்கே அத்தாரிட்டி நாங்கள் தான், யூதர்கள் தான் அத்தாரிட்டி அப்படின்ற அடிப்படையில் எங்கிருந்து வருது? யார் கிளைம் பண்ணுறது? இதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸ். இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் இவங்க ஆதி காலத்திலிருந்தே எப்படி நாம் இந்தியாவில் இருந்துன்னு பிராமணர்கள் சொல்லக்கூடிய எல்லா கட்டுக்கதைகளையும் கேட்டு 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 புராணத்தை எல்லாம் வரலாறுன்னு சொல்லக்கூடிய இந்த இழிவை கேட்டுன்னு இருக்கிறோமோ, அதே மாதிரி உலக அளவில் வெறும் புராண கதைகள், புழுகு கதைகள், இல்லாத விஷயத்தை எழுதி வச்சுட்டு இது ஒரு புனித நூல், இது ஒரு புனித நூல், இது ஒரு புனித நூல். எந்த புனித நூலாலும் எந்த காலத்திலையுமே எந்த மக்களுக்குமே பிரயோஜனம் இல்லை. இதுதான் வரலாறு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய உண்மை. பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் இன்னைக்கு இருக்கிறவங்க குரான 5 முறை தொழுகக்கூடிய இஸ்லாமியர்கள், இஸ்ரேலில் இருக்கிறவங்க யூதர்கள். இப்போ இவங்க 2 பேரில் யாருடைய பலி இன்னைக்கு அதிகமாக இருக்குது? 65,000 பேருக்கு மேலே இன்னைக்கு குழந்தைகள் உட்பட, பெண்கள் உட்பட, நோயாளிகள் எல்லாருமே செத்து போயிருக்கிறான். இவங்க வணங்கக்கூடிய அந்த அல்லாஹ்வை காப்பாற்றக்கூடாதா? அல்லது கொல்றான அந்த கொலைக்காரனுங்க அவனுங்க வணங்கக்கூடிய அந்த யெகோவான்ற ஒரு கடவுளாவது அந்த நெதன்யாகுனுடைய இதயத்தையாவது கொஞ்சம் சேர்த்து வைக்கக்கூடாதா? எதை என் நினைச்சு இவங்களாம் நம்ம யோசிக்கிறது. அப்போ ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு மனிதன், அவருக்கு 2 பொண்டாட்டி, 3வது பொண்டாட்டி ஒன்று இருக்குது. உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே அடிப்படை காரணமா இருக்கிறது இந்த மூலம் ஆபிரகாம். ஆபிரகாமினுடைய மனைவி சாரா, ஆபிரகாமினுடைய 2வது மனைவி. அவங்க வந்து இஸ்லாமிய இது சேர்ந்தவங்கல்ல. இது ஆக்சுவலி 3 பேரும் அதுல இருந்து ஆரம்பிச்சதுனால தானே சார் இவ்வளவு பிரச்சனையும்? அப்படி இல்லம்மா, ஆபிரகாம் வந்து யூதர். ஆபிரகாமினுடைய மனைவி சாராள், சாராளுடைய மகன் ஈசாக், ஆபிரகாமினுடைய துணைவி ஹாரா, ஆஹார். இந்த ஆஹாருடைய பையன் வந்து இஸ்மவேல். இந்த 2 பேர் மட்டும் தான் நம்ம வந்து நீங்க நிறைய படிக்கிறோம். ஆனா ஆபிரகாமுக்கு 3வது மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்குது, அது 6 குழந்தைங்க. ஒட்டு மொத்தமா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வரலாறுகளுமே எங்கடா போய் முடியும்னா இதுல தான் முடிகிற மாதிரி இருக்கும். ஆனா கிடையாது. அப்ப சைனால இருக்கிறவன் யாரு, இந்தியாவில் இருக்கிறவன் யாரு, மற்ற நாடுகளில் இருக்கிறவங்களாம் யாரு? ஆனா உலகமே ஒட்டு மொத்தமா இந்த பைபிள் இருந்தால் தான் தோன்றினது, ஆபிரகாமுடைய வம்சாவளியிலிருந்து தான் வந்தது, நாங்கள் போட்ட அடுத்ததான்றது மாதிரியான எல்லா உருட்டுகளுமே இதில் இருக்கும். அந்த உருட்டில் மாட்டின்னு நடந்த போர்கள் தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய போர். முதல் உலக போர், 2ஆம் உலக போரை விட மோசமான போர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மதத்தினால் நடந்த போர் தான். சிலுவை போர்லாம் 7 வருஷம் நடந்த போர்லாம் இருக்குது. அப்போ ஆபிரகாமுடைய பையன் ஈசாக் வழி வந்தவர்கள் யூதர்கள். அந்த யூதர்கள் ஈசாக்கினுடைய வழியில் வந்தவர் தான் இயேசுநாதராக இருக்கக்கூடிய, ஜீசஸாக இருக்கக்கூடிய அவர் யூதர்கள். அடுத்தது ஆகாருடைய பையன் இஸ்மவேல். இஸ்மவேல் தான் இன்னைக்கு இஸ்மாயிலா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஈசாக்குக்கு 12 பசங்க, ஆகாருக்கு
பையன் இஸ்மவேலுக்கு ஒரு 12 பசங்க. இந்த 12 பசங்களுடைய இனங்கள் தான் 12 இனங்கள். இந்த இஸ்மவேலுடைய 12 பசங்கள் 12 இனங்கள். இப்படி அரேபிய நாடுகள் ஃபுல்லாக எடுத்தோம்னா இதெல்லாம் ஒரு வம்சாவளி. யூதர்களுடைய வரலாறுகள் எடுத்து பார்த்தா இவங்களாம் ஒரு வம்சாவளி. இதெல்லாம் பைபிளில் தான் சொல்லப்படுது. ஆனால் இவங்களாம் எந்த நாட்டை ஆண்டாங்க, எந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள், இவங்களுக்கு ஏதாவது நிரந்தரமாக நாடு உலகத்தில் இருந்திருக்குதான்னு பார்த்தா எதுலையுமே கிடையாது. பைபிள் பிரகாரமே ஆபிரகாமுக்கு சொல்லப்படுறது, உனக்கு ஒரு புதிய தேசத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் வணங்கக்கூடிய அந்த ஒளியினால சொல்லக்கூடிய யெகோவா அல்லது பிதான்றவங்க வந்து சொல்லப்பட்டதாக தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஏற்கனவே ஆண்டுட்டு இருக்கிறவனால எந்த மதத்தை சார்ந்தவன்? எகிப்து அவ்வளோ பெரிய நாட்டில் பாபிலோனியர்கள் இருந்து எல்லாருமே இருந்திருக்கிறாங்களே, மிகப்பெரிய பேரரசுலாம் இருந்திருக்குதே. அப்படி இருக்கும்பொழுது இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை அடிப்படையிலேயே ஒரு சொந்த நிலம் இல்லாதவன், சொந்த நாடு இல்லாதவன் இந்த நாட்டை அடையிறதுக்கு விருப்பப்படுவான் இல்லையா, அந்த விருப்பப்படக்கூடிய சண்டையாக தான் இஸ்ரேலருடைய சண்டை. இந்த அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா ஆபிரகாமினுடைய மனைவி சாராளுக்கு ஒரு மகன் ஈசாக். ஈசாக்கினுடைய வம்சாவளி தான் இவங்க. ஆபிரகாமினுடைய துணைவி ஆகார், அவருடைய மகன் தான் வந்து இஸ்மவேல். இந்த வரலாறுகள் எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சது தான். அந்த இஸ்மவேலை கொண்டு போயிட்டு முதல் மனைவி வந்து கொன்னுன்னு சொல்லிட்டு பாலைவனத்தில் போட்ட பிறகு அங்கே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு இஸ்மவேல்ன்றவர் தான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரேபிய கண்ட்ரியா இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்கன்றது இது ஒரு வரலாறு. இது ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சி. கிமு 1500 கிபி 500 வரைக்கும் இருக்கக்கூடிய 2000 வருட பரிணாம வளர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் நம்ம பேசுகிறோம். ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குதுன்னா ஆபிரகாம் கிட்ட 2 மனைவி பிரச்சனையிலிருந்து ஆரம்பமாகுது. ஈசாக்குக்கு ஒரு பையன் பிறகுறான், அதில் ஒரு 12 குடும்பம் வருது. அந்த 12 பேருமே ஒரே அண்ணன் தம்பி தான். அந்த யாக்கோப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். இந்த யாக்கோப்பு தான் இந்த உலகத்தினுடைய எல்லா சிக்கலுக்குமே அடிப்படையான பிரச்சனையாக இருக்கிறவர் யாக்கோப்பு. ஆபிரகாமுக்கு 2 மனைவி அப்படிங்கிறத இந்த வரலாறு பார்க்குறோமா. யாக்கோபு வந்து பிறக்கிறாருல்ல, யாக்கோபுனுடைய வரலாறு படித்தோம்னா ஒட்டு மொத்தமாக இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு நாட்டை இன்னைக்கு இது உலக நாடுகள் எல்லாமே எப்படி நம்ம வந்து இவெல்லாம் ஏன்டா இருக்கிறான், இந்த நாடே இல்லாமல் போனால் கூட போதும்ன்ற அளவுக்கு தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் நினைக்கிறான். இந்த இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு நாட்டால் இந்த உலகத்தினுடைய ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு இவங்க பயன்படுவாங்களா அப்படின்னு எந்த விஷயத்துக்குமே இல்லை. மனித குலத்தினுடைய அழிவுக்கு மட்டும்தான் இஸ்ரவேலியர்களுடைய ஒரு காரணமாக இருப்பாங்க அப்படின்றது யாக்கோபு கிட்ட இருந்து ஆரம்பமாகும். இந்த யாக்கோபு தான் இஸ்ரவேல்ன்ற அந்த நபர். இந்த யாக்கோபு தான் தன்னுடைய பெயரை மாற்றி இஸ்ரவேல்னு வச்சுக்கிறார். இவர் யாருன்னா சொந்த தகப்பங்கிட்டையே கூட பிறந்த அண்ணங்கிட்டையே ஏமாற்று வேலை செஞ்சுட்டு அம்மாவால் துரத்தி அடிக்கப்பட்டு அம்மாவுடைய தம்பிக்கிட்ட வந்து சேர்றார், தன்னுடைய தாய் மாமங்கிட்ட வந்து சேர்றார். அப்படி சேரும்பொழுது தன்னை யாராவது அடையாளம் கண்டு தன்னுடைய அண்ணனுடைய படை வீரர்களை யாராவது நம்மளை கொன்னுட போறாங்கன்றதுக்காக இவர் செஞ்ச மாந்திரிக வேலைகள், இவர் செஞ்ச சிலை வழிபாடுகள், இவர் ஒரு கல் நட்டு வச்சுட்டு அந்த கல்லுக்கு எண்ணெய் அபிஷேகம் பண்ணுறது, எல்லா விதமான ஜித்து விளையாட்டுமே யாக்கோபு கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். இப்போ யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க பிறகுறாங்க. அந்த 12 பேரில் ஒரு பையன்தான் யோசேப்புன்றவர். இந்த யோசேப்பு தான் எகிப்தில் போயிட்டு இவரையும் கொல்றதுக்கு இதே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அதே மாதிரி இஸ்மவேலத்துக்கு போயிட்டு பாலைவனத்தில் போட்ட மாதிரியே இவரை கூட்டுமே பாலைவனத்தில் போட்டுடுறாங்க. அப்பா யோகப்புக்கிட்ட சொல்லிடுறாங்க, உங்கள் மகன் வந்து இறந்துட்டாப்ல அப்படின்னு கை வச்சிடுறாங்க. ஆனால் எகிப்துக்கு போன யோசேப்பு அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கிட்ட காக்கா பிடிச்சி கையில் விழுந்து காலில் விழுந்து ஏதோ ஒரு கணக்கு வேலையை சேர்ந்துடுறாரு. சேர்ந்துட்ட பிறகு இவருக்கு பஞ்சம் ஏற்படுது. யாருக்கு? யாக்கோபுனுடைய இந்த குடும்பங்களுக்கு ஃபுல்லாக பஞ்சம் ஏற்பட்ட பிறகு இவங்க எங்கே பிச்சை எடுத்துக்கு வராங்கன்னா எகிப்துக்கு தான் பிச்சை எடுக்கிறதுக்கு வராங்க. அப்படி பிச்சை எடுத்துக்கு வரும்போது நெல் போடுறாங்க, கோதுமை மற்ற பொருட்கள்லாம் போடும்போது இந்த யோசேப்பு கண்டுபிடிச்சிடுறான், இது நம்ம குடும்பமாச்சே, இது நம்ம அண்ணனுங்களாச்சேன்னு. இவன் என்ன பண்ணுறான், அதில் தங்க நாணயங்களையும் சேர்த்து போட்டு அமைச்சிட்றான். போய் சேர்த்துட்ட பிறகு தான் இவங்க வீட்டுக்கு போயிட்டு பிரிக்கும் போது தான் தெரியுது உள்ள தங்களாக இருக்கிறது. ஓ, நம்ம தம்பி அடையாளம் கண்டுட்டான்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கிறான்? எகிப்தில் வைக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வரலாறு.
யாக்கோபு அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் துரோகம் பண்ணிட்டு இங்கே வந்து மாமாவனுடைய மகள்கள் 2 பேரையும் திருமணம் பண்ணின்னு அவங்களுடைய மகள்களுக்குண்டான வேலைக்காரிகள் 2 பேர், அவங்க 2 பேருக்குமே குழந்தை பெற்றுக்குன்னு மொத்தம் 12 குழந்தைகளோட எண்ணிக்கை தான் இது. அதில் வந்தவர் ஒரு யோசேப்பு. இந்த யோசேப்பினுடைய இந்த வளர்ச்சியினால இந்த மறுபடியும் இந்த 12 குடும்பம் எங்கே வந்து சேருதுன்னா எகிப்துக்கு வந்து சேருது. எகிப்தில் வந்த பிறகு மன்னர்கிட்ட, ஐயா நாங்கள் சோத்துக்கு வழி இல்லாதவங்க, யூதர்களுடைய வரலாறு இவ்வளோதாம்மா, சோத்துக்கு வழி இல்லாதவங்க, பஞ்சம் பழைக்கிறவங்க, எங்களுக்கு எதுவுமே இல்லை, உங்கள் நாட்டில் கொஞ்சம் பழைக்கிறதுக்கு இடம் கொடுக்கணுன்னு இந்த 12 குடும்பத்தையும் சேர்த்து விட்டுறாங்க. சேர்ந்த இடத்துல இவன் என்ன பண்ணுறான், இன்னைக்கு இந்தியாவில் சேட்டுங்க மார்வாடிங்க எப்படி நம்ம மக்களை சுரண்டி எடுக்கிறாங்களோ, பிராமணர்கள் எப்படி சுரண்டி எடுக்கிறாங்களோ, அந்த மாதிரி எகிப்து நாட்டில் இவன் வட்டிக்கு விட்டு எல்லாத்தையும் சுரண்டி எடுக்கிறான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட அந்த வம்சாவளியே ஒரு 300-400 வருஷத்துக்கு மொத்தம் சுரண்டி எடுத்து அவன் பெரிய ஜனத்தொகையாக மாறிடுறான். அதுக்கப்புறமா அந்த எகிப்து மன்னருடைய வாரிசுகள் வருவாங்களே, அதில் ஒரு வாரிசு வரான், நேர்மையான மன்னன். இங்கே இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவான மாதிரி அரசியல் சாசனத்தை எப்படி உருவாக்கி இந்த அடிமைகள் எல்லாம் எல்லாருக்கும் உரிமைகள் எல்லாருக்கும் சமம்ன்ற மாதிரி கொடுத்தாரோ, அந்த மாதிரி எகிப்தில் ஒரு மன்னன் வரும்போது இவங்க மட்டும் சொகுசா உண்டு கொழுத்துன்னு இப்படி இருக்கிறாங்களே, சொந்த நாட்டு மக்கள் எப்படா இப்படி பிச்சை எடுத்துக்கின்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறான், இதுக்கு என்னடா காரணம்னு கேட்குறான். அப்போ தான் என்னோட தண்டவாளங்கள்லாம் அவனுக்கு தெரியுது. அன்னைக்கு நைட்டே ஒரு அறிவிப்பு செய்கிறான், இனி யூதர்கள் இந்த நாட்டில் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நைட்லேருந்து சொத்து எதுவுமே அவங்களுக்கு பேரில் இருக்கக்கூடாது, அவனுடைய நிலங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, அவன் எதுவுமே வச்சுக்கக்கூடாது, 24 மணி நேரமும் அவன் வேலை செய்யணும், வேலை செய்யறதுக்கு அவனுக்கு கூலி வெறும் உணவு மட்டும் தான் வழங்கப்படும்னு சட்டத்தை ஏற்றினான் போட்டான் நைட்டு. கிட்டத்தட்ட அந்த சட்டத்துலேருந்து இவங்க மீறத்துக்கு வந்தது 430 வருஷம். 430 வருஷமா இன்னைக்கு உரிமை கொண்டாடுனுக்கிற இஸ்ரேலியர்கள், நாங்கள் தான் அறிவில் சிறந்தவங்க, ஆஹா ஓஹன்னு சொல்லுங்கிறவங்க எகிப்தில் 430 வருஷமா சோத்துக்கு வழி இல்லாமல் அடிமையாக கிடந்த இந்த கூட்டம். இந்த கூட்டத்தை தான் கிமு 12ஆம் நூற்றாண்டில் மோசஸ் அப்படிங்கிற அதே யூத மதத்தை பின்பற்றக்கூடியவர் தான் செங்கடல் வழியாக வெளியில் கொண்டு வரதா நம்மளுக்கு அதே பைபிள் தான் சொல்லுது. ஆனால் இதான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாச்சே, உன்னுடைய முப்பாட்டம் ஆபிரகாமியே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவராச்சே, ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்கள் 430 வருஷமாக இங்கே வந்து அடிமையாக இருந்தீங்க. அப்போ உன்னை அடிமையாக வச்சுன்னு இருந்த அந்த எகிப்து மன்னன் யார், அவனுடைய மதம் என்ன, அவனுடைய கடவுள் என்ன? அப்போ என்ன புரியுதுன்னா, உண்மையிலேயே கடவுளால் சபிக்கப்பட்ட ஒரு இனம் இருக்குதுன்னா உலகத்திலேயே அது முதல்ல யூத இனம் தான். இது இப்போ மட்டும் இல்லை, ஆபிரகாமுக்கு முன்னாடி நோவா கதையில் எடுத்து பார்த்தாலும் தான் வரும். நோவாவுக்கு முன்னாடி முதல்ல ஆதி மனிதனா தோன்றி இருக்கிறான் பார், ஆதாம் ஏவாள், அவனுக்கு பிறந்த அண்ணன் தம்பி 2 பேர்ல ஒருத்தன் கொலை பண்ணுவான். இந்த ஸ்டோரியிலேருந்து எடுத்து பார்த்தாலுமே ஆதி அப்படிங்கிற உங்களோட வார்த்தையினோட அர்த்தம் இவ்வளோ இருக்குது. கிமு 12ஆம் நூற்றாண்டில் மோசஸ் எகிப்திலிருந்து வெளியேறார். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு நாட்டையே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு குரல் கேட்டு அந்த மக்கள் எல்லாரையும் ஒரு வழி நடத்திட்டு வர்றதுதான் நம்ம அறியப்படுறோம் பைபிள் பிரகாரம். ஆனால் உண்மையிலேயே அந்த நாடு அவங்களுக்கு உருவாகுச்சா? இல்லை. ஜெரிகோ அப்படின்ற ஒரு நகரத்தை உனக்காக கொடுக்குறேன், ஆபிரகாமுக்கும் இப்படி தான் சொல்லப்படுது, கானான்ற ஒரு தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு. அதே தான் ஆதாவனுடைய மகன் அண்ணங்காரனை கொலை பண்ணிட்டு அவன் ஓடும்பொழுது, இன்னும் போகிற இடத்துலலாம் இந்த மக்கள் என்னை கொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லும்போது, உனக்குன்னு ஒரு தேசத்தை நான் கொடுப்பேன், அதுவும் கானான் தேசத்துக்கு நீ போ அப்படின்ற மாதிரி அந்த அசிரியரி குரலோ கடவுளுடைய குரலோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் எகிப்திலிருந்து வெளியேறி வந்த இந்த யூதர்கள் கிட்டத்தட்ட மோசஸ் கூட வந்தவங்க 6,50,000 பேருக்கு மேலே. அதில் 12 குழுக்கள். அதில் மோசஸினுடைய கூட பிறந்த தம்பி ஆரோன், இவங்கெல்லாம் சிலை வழிபாட்டிலேருந்து தான் வராங்க. எகிப்தில் அத்தனை 1000 வருஷமாக அவங்க உள்ளே இருந்ததில் என்னென்னலாம் அவங்க கற்றுக்கினாங்களோ அதை தான் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி வராங்க. அப்படி வரும்பொழுது அவங்க கிட்ட இருந்த உலோகங்கள் தங்கம் எல்லாத்தையும் போட்டு ஒரு சிலையை செஞ்சிடுறாங்க, ஆடு. இந்த ஆட்டை வழிபடுறாங்க. ஆனால் நீங்கள் எல்லோரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக கடவுள்கிட்ட போயிட்டு
கட்டளைகளை வாங்கின்னு வரேன்னு சொல்லிட்டு மோசஸ் போனவர் போயிட்டு 42 நாள் இருந்துட்டு அந்த கட்டளையோடு அவர் வரும்பொழுது அதுக்குள்ளே இவங்க எல்லாருமே வந்து இந்த சிலை வழிபாட்டில் இருக்கிறாங்க. அந்த சிலையை உடைச்சி இவர் ஆற்றுல கரைச்சி அவங்க தம்பியையும் கூட்டின்னு போய் கொன்னுடுறாரு. கொன்னுட்டு கடவுள் எடுத்துக்கிறார். இதுதான் வரலாறு. தான் மதத்துக்காக தான் சொன்ன வார்த்தைக்காக கூட பிறந்த தம்பியையுமே கொன்னுட்டு அந்த 6.5 லட்சம் பேரையும் கூட்டின்னு வர்றார். ஆனால் அந்த 6.5 லட்சம் பேருடைய வரலாறு இன்னைக்கு வரைக்குமே எந்த நாட்டில் இவங்க போய் தஞ்சம் அடைஞ்சாங்கன்றது ஒரு குறிப்பிட்ட நாடு சொல்ல முடியாது. எல்லா நாட்டிலையும் போய் சேர்ந்தாங்க. அதே ஈரான் ஈராக்கில் கூட போய் சேர்ந்தாங்க. ஆனால் அவங்களோட வரலாறுகள் பார்க்கும்போது அவங்க தான் இப்போ ஷேக்குங்களாக இருக்கிறவங்க அந்த இனம்தான் அப்படின்ற ஒரு வரலாறு உண்டு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் அதே கிமு 12ஆம் நூற்றாண்டுல ஒரு ஆரியர்கள் உள்ள வந்ததா சொல்றாங்க இல்லையா, அந்த ஆரியர்களும் இந்த யூதர்கள் தான். அதுக்கு பிற்பாடு இன்னொரு ஆரியர் படையோடு வரான், அது ஒரு குடியேற்றம், அது தனி. 2 வகையான ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வந்தான். ஆனா வேற வேற ஆரியர்கள். இவன் மத்திய ஐரோப்பியில இருந்து வந்தவன் ஒரு ஆரியன், இன்னொரு ஆரியன் கிமு 12ஆம் நூற்றாண்டுல இந்த ஜூஸ்களாக வந்து சேர்ந்தவன், யூதர்களாக வந்து சேர்ந்தவன் அப்படின்னு. ஏன்னா புத்தர் ஒரு வழியாக நடந்துட்டு போயின்னு இருக்கும்போது, பிரச்சாரம் பண்ணிட்டு போகும்போது அங்கே பண்டுவ மலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலையாண்ட இவர் நிற்கும்பொழுது பிராமணர்கள் வந்து புத்தர்கிட்ட அழுவுறாங்க. தடியான உருவம் கொண்ட, மொட்டை மூக்கு கொண்ட, கருப்பு உருவம் கொண்டவங்க எங்களை அடிக்கிறாங்க, எங்களால் வந்து கங்கையில் போயிட்டு காசியில் போயிட்டு தானம் பண்ண முடியல, சாமி கும்பிட முடியல அப்படின்னு அழுகுறாங்க. நீங்களாம் யாருன்னு கேட்குறாரு புத்தர். நாங்கள் கிட்டத்தட்ட 30 தலைமுறைகளாக இங்கே தான் வசிச்சுன்னு வந்துட்டு இருக்கிறோம். புத்தர் வாழ்ந்த காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு. இப்போ இவங்க சொல்கிறது 30 தலைமுறைகளாக அங்கே இருக்கிறோம். அதுலேருந்து எடுத்து போட்டிங்கன்னா கிமு 1200லேருந்து கிமு 600 எடுத்து இந்த 600 வருஷத்தினுடைய வரலாறு தான் இந்த வந்தேரிகளுடைய இந்த வாழ்க்கை முறை அப்படி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த படையெடுப்புகள் அதெல்லாம் நடந்து இந்த சூழ்ச்சி பண்ணின்னு எல்லாத்தையும் பண்ணின்னு வந்ததா இந்த பிராமண வரலாறை இந்த வழியில் நம்ம கொண்டு போகலாம். இதை வந்து ரொமிலா தப்பார் இந்த வரலாறையே மிக ரொம்ப நுட்பமாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அது இன்னொரு முறை நம்ம சொல்லும்போது பிராமணர்களுடைய ஆர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது விளைவாக பேசலாம். நீ பாலஸ்தீன மக்கள் படுற கஷ்டமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் படுற கஷ்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவங்க போர்ன்ற பேரில் கொல்லப்படுறாங்க, இங்கே ஜாதின்ற பேரில் எல்லா விதத்துலையுமே ஒவ்வொரு நாளும் கொல்லப்பட்டு இருக்கிறவங்க தான் நாங்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்த்துருக்கக்கூடிய யூதர்களை 2ஆம் உலகப் போரில் ஹிட்லர் எப்படி கொன்னார், ஏன் கொன்னார்? முதல் உலகப் போரில் ஏற்பட்ட அவமானம் யாரால? ஜெர்மனுக்கு, யூதர்களால. அப்போ ஒரு காலாட்படை வீரராக இருந்த ஹிட்லரு 2ஆம் உலகப் போரில் அது வெளிப்படுத்துறார். கிட்டத்தட்ட யூதர்களை கொல்றதுக்குன்னே மரண தொழிற்சாலைகளை உருவாக்கி வச்சவர் ஹிட்லர். இப்போ 1900 இப்போ இவங்களாம் இஸ்ரேல்லாம் ஒரு புது நாடு உருவான பிறகு அர்ஜென்டினாவில் போயிட்டு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு வராங்க. ஒரு பேர் ஹெட்மன் அடால்ட் நினைக்கிறேன். அவர் வந்து ஹிட்லர் படையில் தளபதியாக இருந்தவர். அவர் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவிக்கிறார். அவர் கேட்குறாங்க, கேட்கும்போது என்கிட்ட தோட்டாக்கள் தீர்ந்து போச்சு, இல்லைன்னா இந்த யூத இனமே உலகத்தில் இருக்கக்கூடாது, இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து யூத இனம் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறார். அவரை கூட்டிட்டு வந்து அதே யூதர்கள் இஸ்ரேலில் தூக்கில் போட்டாங்க, அது வேற வரலாறு. ஆனால் என்ன மாதிரியான துரோகங்கள் இவங்க பண்ணுவாங்கன்னா, யார் உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறதுல இவங்களை விட உலகத்திலே கிடையாது. எகிப்து நாட்டுக்கு போயிட்டு எகிப்தியர்கள் அடிமை பண்ணி வச்சாங்களா, இன்னைக்கு சொல்லக்கூடிய துருக்கி தான் அப்போதைய மேற்கு மெசபொட்டாமியா. இவங்க எல்லாருமே குரானை பின்பற்றுறவங்கன்றவங்க இஸ்லாமியர்கள். இந்த இஸ்லாமியர்கள் நபிகள் நாயகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்குது. அரேபிய கண்ட்ரிகள்லாம் வந்து இன்னைக்கு எகிப்து வந்து இஸ்லாமிய கண்ட்ரி. ஆனால் நான் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் எகிப்து வந்து ஜொராசிசம் அந்த மாதிரியான ஒரு மதங்கள் பின்பற்றக்கூடிய சிலை வழிபாடு அப்படிலாம் இருந்தவங்க. மதங்கள் வேற வேற மாறுது, ஆனால் யூதர்கள் மட்டும் நாங்கள் தான் அந்த உலகத்திலே உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற இங்கே பிராமணர்களுக்கு என்னென்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்குதோ இது எல்லாமே அங்கே இருக்கும்.
அப்போ பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னு வரக்கூடிய நாடுகள் இவங்களை நம்ம பார்க்கும்பொழுது இதில் உண்மைத்தன்மை இருக்குதா இப்படின்ற சந்தேகம் தான் இன்னைக்கு எழுது. உலகம் முழுக்க இன்னைக்கு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் காரி துப்பாத நாடுகள் கிடையாது. எல்லாருமே காரி துப்பின்னு இருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மேலேயே வெறுப்பை உமிழக்கூடிய அளவுக்கு தான் இஸ்ரேலினுடைய சாட்சியாக இருக்குது. பாலஸ்தீன மக்கள் மேலே பண்ணுறது, அவங்க முஸ்லீம் கிறிஸ்தவங்க அதெல்லாம் தேவையில்லை. அங்கே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு ஒரு குறைந்தபட்சம் இந்த குழந்தைகளையாவது வெளியில் அனுப்பிட்டு நான் செய்கிறேன்னா இல்லை, இவங்களோட நோக்கம் அது கிடையாது. ஹமாஸ்ன்ற ஒரு தீவிரவாத அமைப்பை நாங்கள் அழிக்கிறோன்றதால மேலோட்டமான பேச்சு. இன்னைக்கு ஆஸ்திரேலியா பிரிட்டன் சொன்ன உடனே பாலஸ்தீனன்ற ஒரு நாடே இருக்காது அப்படிங்கிற ஒரு அகம்பாவ குரல் வருதுல நெதன்யாகு கிட்ட. எப்படி வருது? நீ என்ன சொல்லி போர் எடுத்த? ஹமாஸை நாங்கள் ஒழிப்போம். நீ பாலஸ்தீனத்தை ஒழிப்பு நீ சொல்லலையே. ஆனால் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு எங்கிருந்து வருது? பாலஸ்தீனன்ற நாடே இருக்காதுன்னா இப்போ உனக்கு ஆதரவு யாரு? முழுக்க முழுக்க அமெரிக்கா ஆதரவு. ஆனால் இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றவங்க தான் உலகத்தில் இன்னைக்கு அதிக நாடுகளாக இருக்கிறவங்க. மக்கள் கிறிஸ்தவர்கள் 2வது 3வது இருந்தாலும் நாடுகளாக பார்த்தோம்னா கிறிஸ்தவ நாடுகள் தான் அதிகமாக. ஆனால் அத்தனை நாடுகளுக்குமே இதனால ஒரு கெட்ட பேர் வந்துரும்ன்றதுக்காக மட்டுமே இவங்க சூழ்ச்சி செய்கிறாங்களோ, அப்போ பிரிட்டன்லாம் சூழ்ச்சி செய்கிறாங்களோன்ற ஒரு சந்தேகம் தான் என்ன மாதிரி ஆட்கள் தோணுது. ஏன்னா அவ்வளோ நல்லவங்களாம் இவங்க கிடையாது. பிரிட்டிஷ்காரன் மட்டும் அவ்வளோ நல்லவங்களா? ஒரு நாட்டை பிடிக்கும்பொழுது நம்மளாம் அடிமையாக இருந்தோம் இந்தியாவில். இவங்க நாடு பிடிக்கிறதுக்கு வரும்பொழுது நாட்டை பிடிப்பாங்க, கொல்லுவாங்க, கூடவே அந்த மதத்தை எடுத்து வந்துடுவாங்க. ஒரு நான் சொல்லுவாங்க உடன்படிக்கை, சம உடன்படிக்கை மாதிரி வச்சுருவாங்க. அப்போது நம்மளோட குறைகளை போய் எங்கெல்லாம் சொல்லலாம்னா இந்த ஃபாதர்மாருங்க கிட்ட, இந்த மதத்தை குருங்க கிட்ட சொல்கிற மாதிரி. ஆனால் இவன் கொல்றவன் கொண்டுனே இருப்பான். அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸை இவங்க உருவாக்குறாங்களோ. 144 நாடுகள் ஏற்கனவே அங்கீகரித்து வச்சிருக்கக்கூடிய பாலஸ்தீனத்து மேலேயே நீ போர் எடுத்துட்டு இருக்கிற. இந்த 144 நாடுகளும் அமைதியாக தான் இருக்குது. ஐநா அதுவும் அமைதியாக தான் இருக்குது. ஐநாவால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இங்கே நடக்கக்கூடிய தலித் பிரச்சனைகளை போயிட்டு ஐநாவில் பேசினாலுமே ஐநாவில் பேசிட்டு வந்தோம் நாங்கள், இது மட்டும் தான் மிஞ்சுமே தவிர அங்கிருந்து ஒரு துரும்பு கூட வராது. அப்போ ஐநான்றது ஒரு கண் துடைப்பு. 144 நாடுகள் ஆதரவு கண் துடைப்பு. ஆனால் உலக மக்கள் கிட்ட ஒரு விஷயம் மட்டும் பரவுது. என்னன்னா இந்த கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருப்பானா? கிறிஸ்தவன் யூதர் அப்படின்னாலுமே இஸ்ரேல் யூத நாடு அப்படின்னு வராது. இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய எல்லாருமே கிறிஸ்தவர்கள் அப்படின்ற மாதிரி வரும். இந்த மாதிரியான பேரை சரி பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் ஒரு சமநிலை ஸ்பேஸை உருவாக்கி வைக்கலாம். நாங்கள்லாம் அப்படி கிடையாது, நாங்களாம் இல்லை அப்படின்றதுக்காக இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், ஸ்பெயின்லாம் சேர்ந்து இன்க்ளூடிங் போர்ச்சுகல் உட்பட எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்றது இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா மட்டும் தான் உண்மையாகவே நாம் பாலஸ்தீன மக்களுக்கு உண்டான நேர்மையான விடுதலை பெற்று தர முடியும். இந்த நேரத்துக்கு வேணால் நம்ம சொல்லிக்கலாம், ஐயோ பரவாயில்ல அவங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் நிரந்தரமாக ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்னா இது நிரந்தர தீர்வாக இருக்காது. உண்மையான நிரந்தர தீர்வு இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு அப்படின்னா இஸ்ரேல் யாருக்கு கட்டுப்படும்? யாருக்கு கட்டுப்படும்? அமெரிக்காவே அவன் கட்டுப்படுவானான்றது சந்தேகமா தெரியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே மொசாட் அமைப்பு இன்னைக்கு எல்லா அரசியல்வாதிகள்கிட்டையுமே அரசியல் தலைவர்கள்கிட்டையுமே ஊடுருவி உள்ள இருக்கக்கூடியதா நம்ம அறியப்படுறோம், படிக்கிறோம். அப்படி இருக்கும்போது யார் இஸ்ரேலை பகச்சிக்க போறாங்க? இப்போ இந்த நாடுகள்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க? இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு உயிர் போகுது. இந்த உயிர் போறதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு நாட்டால முடியல. அப்பேற்பட்ட ஈராக்கோ ஈரானோ சேர்ந்து ஏதோ ஒரு வேலையை பண்றாங்க, அவங்களுக்கு எதிர்ப்பா எதுனா தெரிவிக்கிறாங்கன்னா உடனடியாவே அமெரிக்கா அடிக்கிறானே. இல்லை, இது இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே அவங்க சைட்ல தான் தப்பு இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு பொதுப்படையான இதுவையும் ஒரு பக்கத்துல புகுத்திக்கிட்டே தான். நீங்க இந்தியாவில் இருக்கிறீங்களா, இது இன்னும் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். ஏன்னா இப்போ பாகிஸ்தான் இந்தியா கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு இல்லையா, அது கிரிக்கெட் மேட்ச்ல பாகிஸ்தான் தோத்துச்சு. உடனே இங்க இருக்கக்கூடிய ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இந்த இஸ்லாமிய வெறுப்புன்னு ஒரு விஷயத்த கொண்டு வரான் பத்தியா, அது அவனுக்கு மேல இங்க இருக்கிறவனுங்க அதுதான் அந்த மாதிரி கொண்டு வந்ததுனாலேயே என்னவோ. அதே மாதிரி தான்
இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்ரேல் ஜெயிக்கணும் அப்படிங்கிற இந்த எண்ணமும் கொண்டவனா இருக்கிறான். இந்த இஸ்லாமிய வெறுப்புன்றது இந்துக்கள்கிட்ட மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்கள்கிட்ட இருக்குது. இந்திய கிறிஸ்தவர்களோ இந்திய இஸ்லாமியர்களோ ஒரிஜினல் இவன் கிறிஸ்தவனும் கிடையாது, முஸ்லீமும் கிடையாது, இவன் அந்த வம்சாவளியே கிடையாது. இவன் இந்தியா, இந்து அல்லது இந்து கூட சொல்ல முடியாது, வேற எந்த ஒரு மதத்தையே சார்ந்தவன், சைவ வழிபாடு சிவன் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவன், இவனுக்கு எதுவுமே கிடையாது. இங்க இருந்து அடக்குமுறையால தான் இவன் மதம் மாறுறான். அங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க நம்மள இது பண்ணதுனால இங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆனா ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஈசாக்கினுடைய பிள்ளைங்களும் வெட்டினு சாவறானுங்க, இஸ்மவேலினுடைய அண்ணனுங்களும் வெட்டினு சாவறானுங்க. ஆனா அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இதுல ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குதா? இஸ்ரேல் ஜெயிக்கணுங்க, அவங்க முஸ்லீம் இப்படி தாங்க பண்ணுவான், யாரு கிறிஸ்தவம் வாயில, அதுதான் சொல்றேன், இந்துக்கள் வாயிலையும் அந்த இது இஸ்லாமியரே இருக்கக்கூடாது. இது ஒரு பொதுப்படையா, இந்த பொதுப்படையா பேசுற அளவுக்கு அரசியல் ரீதியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அப்படின்னு கேக்குறேன். இதுக்கு மீடியாக்கள், அந்த மீடியாக்கள் சொல்லப்படும் போது அதுல இஸ்ரேல் எங்கேயோ கை ஓங்கி இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சேனல்களையுமே இயக்கக்கூடியவன், எந்த நியூஸ் வெளியில வரணும் எது வரக்கூடாது எல்லா சேனலுமே நம்மளோட மூளைக்குள்ள இருந்து செயல்படக்கூடியவனா இன்னைக்கு இஸ்ரேல் இருக்கிறோம். அவன் இறக்கப்பட்டு பாலஸ்தீனத்துக்கு விடுதலை கொடுப்பான் அப்படிங்கிறது தான் இவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர, இஸ்ரேலை எதிர்த்து பாலஸ்தீனத்திற்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னா எல்லா இஸ்லாமிய கண்ட்ரியும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலம் ஏற்பட்டு, ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு காலகட்டம் நடக்கும். இந்த காலகட்டத்தில் பாலஸ்தீன மக்கள் பரிதாபமான நிலையில, ஒரு பொருளாதாரம் இல்லாத நிலையில, இராணுவ பலம் இல்லாத நிலையில இருக்கிறாங்க. இதை விட கீழ்த்தரமா இருந்த பிச்சைக்காரனா இருந்த இஸ்ரேலுக்கு இந்த டைம் கிடைக்கும் போது எதிர்காலத்தில் பாலஸ்தீன மக்களுக்கும் ஒரு நல்ல நேரம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது உலக அமைதிக்காகவே பாலஸ்தீன மக்கள் ஒரு எடுத்துக்காட்டா அமைவாங்கன்றது தான் என் போன்றவர்களோட நம்பிக்கை இருக்கு. அமைதிக்காக எடுத்துக்காட்டா இருப்பாங்கன்னு சொன்ன அந்த முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பதிலடி கொடுப்பாங்க அப்படின்றது மாதிரி இல்லாம இருந்தது. ஏன்னா மறப்போம் மன்னிப்போம் அப்படின்றத குரான்ல அவங்க படிச்சே பழகினவங்க, அதனால அது கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக மாட்டாங்கன்னு தான். ஆனா இப்ப அது ஒவ்வொரு நாளும் அதுல இருந்து வரக்கூடிய வீடியோ, நியூஸ், போட்டோ எதை பார்த்தாலுமே நம்மளுக்கு ஒரு மாதிரி கலங்குது இல்லை? அந்த மாதிரி ஏன் அவங்களுக்கு எல்லாம் கலங்காதா அப்படின்ட்டு தான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போர்கள்லையுமே இந்த மாதிரியான மரணங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய இந்த மரணங்கள் இந்த ஜெனரேஷன் பார்க்குறது ரொம்ப கொடூரமான மரணங்கள். குழந்தைங்க உணவு இல்லாமல் செத்துன்னு இருக்கிறாங்க, பட்டினி சாவு, பஞ்சம் ஏற்பட்டு செத்த எவ்வளோ ஆட்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிறான். ஆனால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு அப்படியே கண்ணு எதிர்க்க நீ கொல்லப்படுவ, நீ சாக போகிற, அடுத்த வாரம் இத்தனை பேர் சாகப்பட போகிறான்னு சொல்லிட்டு இவன் திட்டமிட்டு ஏற்றுறானே. ஒவ்வொரு ஏவுகணையும் அடிக்கும் போதும் 63 பேர் செத்துட்டாங்க, நைட் 92 பேர் செத்துட்டாங்க. இப்படியே வருது தொடர்ச்சியாக, கிட்டத்தட்ட இப்படியே 65,000 பேர். ஒரு உயிர் போகிறதுக்கு ஆஹா ஓஹோ அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், என்னென்னவோ சட்டத்தை ஏற்றி வைக்கிறோம். மனித உயிர் விலைமதிப்பற்றது, ஆஹா ஓஹோன்னு பேசுகிறோம். இதெல்லாம் வெறும் ஏட்டுக்கல்வியிலையும் காதில் கேட்டுக்கக்கூடிய செவி வழி செய்தலாம் இருக்குதே தவிர, உலகத்தில் மனிதாபிமானத்தோடு செயல்படக்கூடிய அந்த மனிதர்கள் இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. அப்படி மனிதாபிமானம் உள்ளவன் குரலற்றவனா, முதுகெலும்பற்றவனா, திராணி அற்றவனா தான் இருக்கலாம். இப்போ பாலஸ்தீனுக்கு இப்போ இது எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்ததுனால விடிவு காலம் வரும் நம்பலாமா, இல்லை எப்படி? எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வரதான் சொல்கிறேனே, இஸ்ரேலுக்கு ஒரு பிரீத்திங் கேப் இவங்க கொடுக்குறாங்களோன்ற எண்ணம் தான் வருது. அப்படி அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்ட்டு தான். அப்போ இன்னும் அவங்களுடைய தாக்குதல் அதிகமாகும். நம்மளோட தாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வருதா, பரவாயில்லடா ஆஸ்திரேலியா வந்துட்டான், பிரிட்டன் வந்துட்டான், ஆனால் எதுவுமே கிழிக்க மாட்டாருங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிட்டு 144 நாடுகளும் அமைதியா தானே. அந்த 144 நாடுகளுக்கும் யார் எதிரியா இருந்தா? இதே யூரோப் கண்ட்ரி தானே, இதே லண்டன் தானே, இதே ஆஸ்திரேலியா தானே, இதே கனடா தானே, ஸ்பெயின் போட்டு இவங்க தானே ஆப்போசிட்டு. யூரோப் கண்ட்ரி தானே ஆப்போசிட்டா இருந்தான். ஈரான் ஒரு 4 குண்டு போட்டாங்க, அதுக்கு உடனே யாரெல்லாம் எதிர்ப்பு? நேர்மையா போட்டதுக்கே. கத்தார் மேலே இவன் குண்டு போடுறான் இஸ்ரேலு, ஒரே ஒரு யூரோப் கண்ட்ரி எதிர்ச்சா? எதுவுமே சத்தம் வரல. ட்ரம்ப் கிட்டதுனா பதில் வந்துச்சு. ஈராக்கே அமைதி காக்குது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நாடாக இருக்கக்கூடிய கத்தாரு அந்த மக்கள் கொல்லப்படுறத
அவனும் அதே குரானை படிக்கிறான், இவனும் அதே குரானை படிக்கிறான். ஆனால் இருந்தாலும் பாஸுங்க வேற வேற வேற. அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை கேட்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு வீராப்பு மிக்கவர்களாக இருக்கிறாங்க. இவ்வளோதான். என்ன நம்மளோட பார்வையில் தெரியுது? ஈராக் ஆகட்டும், குவைத் ஆகட்டும், துபாய் ஆகட்டும், சவுதி அரேபியா இருக்கக்கூடிய எல்லாருமே ஆஹா ஓன் இஸ்லாமிக் கண்ட்ரிகள் வளமையோடு இருந்தாலும் அவங்க வல்லவர்களாக இருக்கிறாங்கன்னா இல்லை, யாரோ ஒருத்தருக்கு கீழே தான் இருக்கிறாங்க. இதுதான் பாலஸ்தீனத்தினுடைய இந்த மரணத்துலேருந்து நம்ம மாதிரி ஆளுங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பாலஸ்தீனை பற்றி இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் அது ஏதாவது அரசியல் ரீதியான திருப்பமாக இருக்குமோன்றதை பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கேட்டேன். விவரித்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.